Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கு சுலபம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல சாஃப்டான வெண்ணெயில் கொஞ்சமாக உப்பு, பீஸா சீசனிங் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக கட் பண்ண பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஃப்ளேவரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸா சீசனிங் தான் சேர்க்கணும் இல்லைங்க. உங்கள்கிட்ட ஆரிகனோ இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை பாஸ்லி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லாட்டால் கூட சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டுமே நல்ல வாசம் கொடுக்கும். இதோட பொடியாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு சாண்ட்விச் பிரெட் தான் நல்லாயிருக்குங்க. ஒயிட் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இதை நீல வாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1 இன்ச்சு சைஸ் அல்லது 1.5 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை ஒரு பக்கமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வேண்டாம், தனியாக ப்ரெட்டாகவே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு முழு ப்ரெட்லேயே நம்ம அப்ளை பண்ணி கூட டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வெண்ணெய் தடவிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் எடுக்கணும் இல்லைங்க, நார்மல் தோசை தவாவில் கூட டோஸ்ட் பண்ணலாம். முதல்ல வெண்ணெய் தடவின பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கணும். இதை பரட்டி போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல டோஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம நல்ல காஞ்ச போன மிளகா வத்தல் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இது ஊறினாக்கில் இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கணும். இனிப்புக்கு தகுந்தாப்பில் ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா பழங்களும் சேர்க்குறோம் இல்லையா, பொடியாக கட் பண்ண பழங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பனானா கூட சேர்த்துக்கலாம். இதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நட்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கேன். இந்த ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும். அதனால் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி கலந்துக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் தின்னமாக இருக்கிற மாதிரி தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம். ஏன்னா பழங்கள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பழம்லாம் அப்படியே தங்கிடும். இந்த மாதிரி தின்னமாக இருக்கட்டும். கொஞ்சமாக நெய் அல்லது வெண்ணெய் தடவிட்டு நம்ம இதை பேன் கேக் மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி சின்னதாக சுட்டுக்கிறேன். இப்படி செஞ்சுக்கிட்டால் நமக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்கல. சோடாப்பு சேர்த்திங்கன்னா இன்னுமே புசுன்னு வரும். உங்கள் பிள்ளைங்க எந்த பழங்கள் சாப்பிட வருத்தப்படுவாங்களோ அந்த பழங்களை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் போல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஹோல் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குகிற அந்த பாக்ஸில் அந்த பேக்கெட்லேயே எத்தனை நிமிஷம் குக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு நான் பதம் காட்டி தரேன். இன்றைக்கி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அப்படிங்கிறதுனால அடியில் தங்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கலர் நல்லா இந்த மாதிரி வெள்ளரி வந்திருக்கணும். நமக்கு பாஸ்தா பண்ணையில் நமக்கு ரொம்ப மசிஞ்சு வேகக்கூடாது. கட் பண்ணுற பருவத்தில் தான் இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகணும், ஆனால் ரொம்ப குலையக்கூடாது.
இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். எப்போதுமே வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே பூண்டு சேர்த்துணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும். இதில் பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதி குடமிளகா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குடமிளகாலாம் தவிர்த்துக்கலாம். இதை வதக்கி எடுத்து வச்சிடணும். இப்போ சாஸ் தயார் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இது ஒரு 30 செகண்ட் தான் நீங்கள் வதக்கி விடணும். குறைஞ்ச தீயில வச்சுக்கோங்க. இது கலர் மாறிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் போல் கட்டியான பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மைதா கரைஞ்சி வரணும். இது சட்டுன்னு உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் 1 டீஸ்பூன் போல் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃப்ளேவரிங் நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் ஆரிக்னோ சேர்த்துக்கலாம், இல்லை பார்ஸ்லி சேர்த்துக்கலாம், இல்லை பீஸா மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீசனிங் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் குடமிளகா, அதையும் இதோடு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சீஸ் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் இந்தளவு கெட்டியாக்கியிருக்கேன். நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலைன்னா இதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கையிலேயே நீங்கள் பாஸ்தா சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/4 கப் போல் மோசரலா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுடைய விருப்பம் தான். இது சேர்த்துக்கிட்டால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சீஸ் இலைக்கு வந்தாக்கில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கிட்ட அந்த சீசனிங்கே இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பிரெட் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ். நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு எசன்ஸ் எந்த எசன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கட்டியான பால், நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இதுக்கு ஸ்வீட் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்டு எதுவாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி குழவையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. அதை நல்லா மெல்லிசாக்கிடணும். இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஜாம் வச்சுக்கலாம், சாக்லேட் ஸ்டஃப் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜாம், சாக்லேட் சிரப்பெல்லாம் ஒரு ஐடியா தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மில்க், அந்த எக்கு, அந்த கலவையில் முக்கி எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் நல்ல நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.